அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுட்டோம். இன்றைக்கி செகண்ட் வீடியோ. டெய்லி ஹாஃப் அன் ஹவருக்கு நீங்கள் மேக்ஸ் நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்க. தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டுட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இது அப்படியே உங்கள் காதில் பட்டு உங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகிற மாதிரி தான். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கிற மாதிரி தான் நம்ம ஐடியா பண்ணி வீடியோஸ் போடுறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அன்றைக்குள்ள வீடியோவில் அடிப்பெயர் வகைகளை பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைப்பெயர் வகைகளை பற்றி பார்க்கலாம். அதாவது தாவரங்களோட அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லு இல்லையா, அந்த கிளைகளுக்கு தனித்தனி பெயர்கள் வழங்கப்படுது. அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அடிமரத்துலேருந்து பிரிகிற மாபெரும் கிளை கவை அப்படிங்கிறாங்க. அப்போ அடிமரத்துலேருந்து பிரிகிற மாபெரும் கிளை கவை. கவையிலிருந்து பிரிவது கொம்பு, கொம்பிலிருந்து பிரிவது சிறு கிளை, கிளையிலிருந்து பிரிவது சினை, சினையிலிருந்து பிரிவது போத்து, போத்திலிருந்து பிரிவது குச்சி, குச்சியிலிருந்து பிரிவது இனுக்கு. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கிறது குழப்பாமல் அப்படின்னா, நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஆர்டர்லையே படிச்சுருவோம். அடிமரத்துலேருந்து ஃபஸ்ட்டு பிரிகிற மாபெரும் கிளை கவையா, கவையிலிருந்து கொம்பு, கொம்பிலிருந்து சிறு கிளை, கிளையிலிருந்து சினை, சினையிலிருந்து போத்து, போத்திலிருந்து குச்சி, குச்சியிலிருந்து இனுக்கு. சரிங்க பாருங்கள், இந்த அடிமரத்துலேருந்து பிரிவது கவை, கவையிலிருந்து வர்றது கொம்பு அல்லது கொப்பு, கொம்பிலிருந்து வருவது சிறு கிளை, கிளையிலிருந்து வருவது சினை, அடுத்தது சினையிலிருந்து வருவது போத்து, போத்திலிருந்து வருவது குச்சி, குச்சியிலிருந்து வருவது இனுக்கு. இந்த மாதிரி ஒரே ஆர்டரில் தொகுப்பாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கவையிலிருந்து கொம்பு, கொம்புலேருந்து சிறு கிளை, கிளையிலிருந்து சினை, சினையிலிருந்து போத்து, போத்திலிருந்து குச்சி, குச்சியிலிருந்து இனுக்கு. இதை பாருங்கள், சைட்லேருந்து பாருங்கள், சைடில் உள்ளதை பாருங்கள். இந்த ஏரோ மாதிரி போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது பெரிய அடிமரத்துலேருந்து பிரிகிற பெரிய கிளை தான் கவைங்கிறோம். கவையிலேருந்து கொம்பு, கொம்பிலிருந்து சிறு கிளை, சிறு கிளையிலேருந்து சினை, சினையிலேருந்து போத்து, போத்துலேருந்து குச்சி, குச்சியிலேருந்து இனுக்கு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இது அப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டிங்கன்னா மறக்காது. கவை, கவையிலேருந்து கொம்பு, கொம்பிலிருந்து கிளை, கிளையிலேருந்து சினை, சினையிலேருந்து போத்து, போத்துலேருந்து குச்சி, குச்சியிலேருந்து இனுக்கு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.